ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்கே. நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். குலோப் ஜாமுன் தான். ஒரு பவுலில் குலோப் ஜாமுன் மிக்ஸு சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் இல்லைன்னா தண்ணி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இன்னும் ஒரு பேனில் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் எண்ணெய் எது வேணால் சேர்க்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இன்னொரு பேனில் ஒரு கப் சர்க்கரை தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்சால் போதும், ரொம்ப கொதிக்கணும் தேவையில்லை. இது கூட கொஞ்சம் கேசரி பவுடர், ஏலக்காய் தூள் சேர்த்து கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நான் அந்த மாவை நல்லா பால்ஸ் சேர்ந்து உருட்டி வச்சுருக்கேன். இது எனக்கு ஒரு 30 பீஸ் கிடச்சது. இது எல்லாத்தையும் ரொம்ப குறைவான தீயில தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். தீ அதிகமாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா போட்டோன்னே கருகிடும், வேகாது. இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஆறணும். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் ஆறுனதும் நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.